இந்தியை கொண்டு வந்து திணிப்பதில், சமஸ்கிருத பண்பாட்டை திணிப்பதில் இவ்வளவு ஆர்வம் காட்டுகிறவர்கள், இவர்கள் உண்மையிலேயே இந்திய இறையாண்மையின் மீது பற்று கொண்டவர்கள் என்றால், இந்திய ஒருமைப்பாட்டின் மீது பற்று கொண்டவர்கள் என்றால் என்ன செய்திருக்கணும்? தமிழ்நாட்டிலிருந்து ஒரு மூத்த நாகரிகம் வெளிப்பட்டிருக்கிறது. கீழடியில் எவ்வளவு பெரிய ஆய்வுக்கு பிறகு அது வெளிப்பட்டிருக்கிறது. அந்த அறிக்கை ஒன்றிய அரசிடம் சமர்ப்பிக்கப்பட்டு சில ஆண்டுகள் கடந்துவிட்ட நிலையில் இதுவரையிலும் அந்த அறிக்கையை வெளியிடாமல் வைத்திருக்கிறார்கள். 2 தினங்களுக்கு முன்னால் எங்களுடைய தலைவர் எழுச்சி தமிழர்கள் ஒன்றிய கலாச்சாரத்துறை அமைச்சரை பார்த்து இந்த அறிக்கையை விரைந்து வெளியிட வேண்டும் என்று நாம் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறோம். ஆனாலும் அவர்கள் வெளியிடவில்லை. ஏன் மறைக்கிறீர்கள்? இந்த அறிக்கை வெளிவருவதில், கீழடி ஆய்வறிக்கை வெளிவருவதில் ஒன்றிய அரசுக்கு என்ன சிக்கல்? என்ன சிக்கல் என்றால், சமஸ்கிருத பண்பாடு தான் இந்திய பண்பாடு என்று அவர்கள் நிறுவ முயல்கிறார்கள். தமிழ் பண்பாடு தான் இந்தியாவின் பண்பாடு, தமிழ் நாகரிகம் தான் இந்தியாவின் நாகரிகம் என்பது வெளிப்பட்டுவிடும். எனவே அதை வெளியிடாமல் வைத்திருக்கிறார்கள். இது குறித்து நம்முடைய மாநில அரசு உரிய அழுத்தத்தை கொடுத்து அதை வெளியிட செய்ய வேண்டும். இப்படித்தான் அவர்கள் வெளிப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். எனவே இந்த இடத்தில் இந்தியை திணிப்பதற்கு அவர்கள் சொல்லுகிற காரணங்கள் ரொம்ப சாதாரண காரணங்களை சொல்லுகிறார்கள். ஒரு வாதத்திற்கு கூட அவர்களால் வலுவான வாதத்தை வைக்க முடியலை. இங்கிருந்து போனா, டெல்லிக்கு போனா நம்ம இந்தி பேச வேண்டாமா அப்படின்னு கேட்கிறாங்க. அது டெல்லிக்கு போகிறவர்கள் பிரச்சனை. அதுக்கு ஒட்டுமொத்த தமிழ்நாடும் ஏன் கற்றுக்கொள்ள வேண்டும்? அங்கிருந்து இங்கே வருகிறவர்களோடு நாம் பேச வேண்டாமா என்று கேட்கிறார்கள். அது அங்கிருந்து இங்கே வருகிறவர்கள் பிரச்சனை. அது அவங்க தமிழ் படிக்கணும், அதுக்கே நாம இந்தி படிக்கணும். என்ன இது? எந்த லாஜிக்கும் இல்லாமல் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். எனவே அவரவருக்கு தேவையான மொழியை அவரவர் படிப்பார்கள். உலகம் முழுவதும் 100க்கும் மேற்பட்ட நாடுகளில் இந்த தமிழர் இனம் பரவி வாழ்கிறது. அங்கங்கே போய் அவங்களுக்கு தேவையான மொழியை படிச்சுக்கிறாங்க. நல்ல நல்ல பொறுப்புல இருக்காங்க. மிகப்பெரிய உச்சத்தில் இருக்கிறார்கள் தமிழர்கள். அப்படிப்பட்ட இடத்தில் தமிழர்கள் போய் அங்க வேலை செய்யறதுக்கு அதை படிக்கணும், இங்க வேலை செய்ய இதை படிக்கணும்னு சொல்லி இங்கிருந்து கற்றுக்கொண்டு அனுப்பவும் முடியாது. அங்கிருந்து வருபவர்கள் யாரும் அப்படி கற்றுக்கொண்டு வருவதும் இல்லை. இந்த யதார்த்தம் இருக்கும்போது ஒன்றிய அரசு இந்திய அடிப்படையில் இந்தியாவை ஒருங்கிணைக்க நினைக்கிறது. இந்தியை திணித்தால் இந்தியா ஒருங்கிணையாது. அது இந்தியாவை இவர்களே பிளவுபடுத்துகிற ஒரு அரசியல். அந்த அரசியலை தான் தொடர்ந்து செய்கிறார்கள். இது தமிழ்நாட்டு ஒட்டுமொத்த கட்சிகளின் குரல். பாஜகவை தவிர அனைத்து கட்சிகளின் குரல். இதை ஒரு கட்சிக்குள்ள சுருக்க முடியாது. இது ஏதோ திமுக கூட்டணி மட்டும் வலியுறுத்துது அப்படின்னு பார்க்க கூடாது. திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் இடையில அரசியல் முரண்பாடு இருக்கிறது. ஆனால் 2 கட்சிக்கும் இதுதான் கொள்கை. விசிகாவுக்கும் பாமகவுக்கும் இடையில அரசியல் முரண்பாடு இருக்கிறது. ஆனால் 2 கட்சிக்கும் இதுதான் கொள்கை. தமிழ்நாட்டில் எல்லா கட்சிகளுக்கும் இதுதான் கொள்கை, பாஜகவை தவிர. எனவே தமிழ்நாட்டு மக்கள் அதை புரிந்து கொண்டிருக்கிறார்கள். இதில் உறுதியாக முதலமைச்சரின் கருத்தை நாம் வலுப்படுத்துவோம். தமிழ்நாடு அரசின் நிலைப்பாடுகளின் பக்கம் விடுதலை சிறுத்தைகள் நிற்கிறோம் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி.